அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்துல்லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஷைதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஷஹ்திஹி அஜ்மாயின். அம்மா பஅத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ரமலான் மாதமும் அதனுடைய நோன்பும். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அருள் நிறைந்த மாதம். அந்த மாதத்தில் நம்ம நோன்பு நோக்குறது மூலியமாக நம்மளுடைய ஈமான் இறையச்சம் அதிகமாகுது. நம்மளுடைய உள்ளம் தூய்மைப்படுத்துது. நம்ம பசியோடும் தாகத்தோடு இருக்கோம். அதை விட நம்ம அல்லாஹ் இன்னும் அதிகமாக நெருங்கி இருக்கோம். ஷைத்தான் தீய எண்ணங்களை விட்டு விலகி இருக்கோம். அவன் என்ன பண்ணுறான், அந்த ரமலான் மாதத்தில் சிறையில் அடைக்கப்படுறான். இன்னும் நம்மளுடைய மன இச்சைகள்லாம் கட்டுப்படுத்தி நம்ம பாவங்கள்லாம் அல்லாஹ்விடம் தௌபா கேட்குறோம் இந்த மாதத்தில். இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் அல்குரானில் அல்-பஹரால 185வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இருக்குது. நன்மை இந்த இதுதான் நன்மை, இதுதான் தீமை அப்படின்னு பிரித்து அறிவிப்பதற்கான அல்குரான் இறக்கி அருளை பெற்றிருக்கு. ஆகவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாங்களோ அவங்க அந்த மாதத்தில் நோன்பு நோக்கணும். எனினும் அவங்க நோயாளியாகவோ இல்லை பயணத்திலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட நாட்களில் பின்வரும் நாட்களில் நோன்பு நோக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு ஈஸியானதை தான் நாடுறான், நம்மளுக்கு சிரமமானதை நாடலை அப்படின்னு சொல்லி காட்டுறான். குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை விடுபட்ட நோன்பை பூர்த்தி செய்யவும், நம்ம நோன்பாளி நம்ம நோயாளியாகவோ இருக்கோம், இல்லை பயணத்தில் இருக்கோம், இல்லை மாதவிடாயில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று மாறி இருந்தாலும் அந்த விடுபட்ட நோன்பை விட்டுருக்கொள்ள அதை மற்ற நாட்களை பூர்த்தி செய்யவும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவே இதன் மூலம் நாடுறான் அப்படின்னு அல்-குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இஸ்லாம் 5 தூண்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு. அதில் முதலாவது தூணாக அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதர் என்று உறுதிமொழி கூறுவது. இந்த உறுதிமொழி நம்ம வாயில் மட்டும் சொன்னால் பத்தாது, நம்ம உள்ளத்திலே அது ஏற்படுத்தணும். இரண்டாவதாக நம்ம தொழுகையை கடைப்பிடிக்கிறது, நம்ம ஐவேளை தொழுகையும் நம்ம கடைப்பிடிக்கணும். மூன்றாவதாக கடமையானோர் ஜகாத் கட்டாயமாக தர்மம் வழங்கணும். நான்காவது இயன்றோர் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வது. ஐந்தாவதாக தான் அமைஞ்சிருக்கு ரமலானில் நோன்பு நோற்பது. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னு, ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா சொர்க்கத்துடைய வாசல்கள்லாம் திறக்கப்படுமா, நரகத்துடைய வாசல்கள்லாம் பூட்டப்பட்டுருமா. ஷைத்தான் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுறான். இதனால் முஸ்லீம்கள் தீய வழியில் தூண்டுறது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நோன்பு வைக்கிறது மூலியமாக நம்ம சொர்க்கத்திற்கே செல்லலாம். இதை பற்றி ஒரு ஹதீஸும் சொல்கிறேன். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நற்செயலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நோன்பு இருப்பாயாக, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோன்பு வைக்கிறது மூலியமாக நம்ம சொர்க்கத்திற்கு செல்லலாம் அப்படின்னு இந்த ஹதீஸ் உணர்த்துது. இந்த ஹதீஸுடைய ஆதாரம் அஹமது நசாயிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக குரான் ஓதுதல். இந்த குரான் ஓதுதல் ரமலான் மாதத்தில் மட்டும் அந்த குரானை எடுத்து ஓதுறவங்களாக இருக்கிறோம். நம்ம அப்படி ஓதாமல் மற்ற நாட்கள்லேயும் நம்ம குரான் ஓதணும். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம குரான் ஓதணும். இதை பற்றிய ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு அடியானுக்கு நியாய தீர்ப்பு நாளில் நோன்பும் குரானும் ஆகிய இரண்டும் சிபாரிசு செய்யக்கூடியவையாக இருக்குமா. நோன்பு சொல்லுமா, இறைவா நான் அவரை பகல் பொழுதில் அவரது உணவு மற்றும் ஆபாசத்தை விட்டும் தடுத்தேன், அவருக்கு சிபாரிசு செய்ய எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு நோன்பு சொல்லுமா. குரான் சொல்லுமா, நான் அவரை இரவில் தூங்குவதை விட்டும் அவரை தடுத்தேன், அவருக்காக சிபாரிசு செய்ய எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லுமா. அவைகளது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. நூல் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
எனவே மற்ற நாட்களே நம்ம வந்து குரான் அதிகமாக ஓதணும். இன்னும் ரமலான் மாதத்தில் அதை காட்டியும் அதிகமாக நம்ம வந்து ஓதணும். அதை வந்து நம்ம அரபிக்கில் ஓதுனா மட்டும் பத்தாது, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னும் நம்ம தமிழ்லையும் ஓதி பழகணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நோன்பு வைக்கிறது மூலியமாக நரகத்தை விட்டு நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த நோன்பு. யார் வந்து அல்லாஹோடைய பாதையில் சென்றிருக்கும்போது ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அந்த ஒரு நாள் நோன்புக்கு பகரமாக அல்லாஹ் அந்த அடியாருடைய முகத்தை வந்து 70 வருட காலம் வந்து நரக நெருப்பை விட்டு தூரமாக்குறானா. அல்லாஹு அக்பர். நம்ம ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுக்கு பகரமாக வந்து அந்த அடியாருடைய முகத்தை 70 வருட காலம் தூரமாக்குறான் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் அறிவிப்பாளர் அபுஷைத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹுங்க. புகாரிலையும் முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2122 வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் அது போன்றே 10 முதல் 700 மடங்குக்கு நன்மைக்கு வந்து நிகரானதா. ஆனால் நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே வந்து கூலி வழங்குவேன். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமோ ஆகும் அப்படின்னு இறைவன் கூறியிருக்கா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. திருமிதியில் 764 வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், நம்ம நோன்பு கால இரவில் நோன்புல வந்து மனைவியர்களிடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னும், தொடர்ந்து அதை வந்து நம்ம ஃபஜ்ரில் வந்து தொடர்ந்து நம்ம சஹர் எப்படி செய்யணும், அதை எப்படி நோன்பு திறக்கணும் அதையும் வந்து சொல்லி காட்டுறான். அல் பஹ்ரால 187வது வசனத்தில், நோன்பு கால இரவில் வந்து நீங்கள் உங்கள் மனைவியரன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவங்களுக்கு ஆடையாகவும் இருக்கீங்க. நீங்கள் ரகசியமாக தம்மை வஞ்சித்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கு அறிவான். அவன் உங்கள் மீது வந்து இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். இனி நோன்புக்கார இரவுகளில் வந்து உங்கள் மனைவியருடன் கூடி உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறான் நோன்பை பற்றி. இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலில் வந்து தெளிவாக தெரியும் வரையும் உண்ணுங்க பருகுங்க. பின்னர் இரவு பூர்த்தி ஆகும் வரைக்கும் உங்கள் நோன்பை வந்து பூர்த்தி செய்யுங்க. நீங்கள் வந்து இஸ்திகாஃப் இருக்கிறத பற்றியும் சொல்கிறான். நீங்கள் வந்து பள்ளிவாசலில் இஸ்திகாஃப் தனித்து இருக்கும்போது உங்கள் மனைவியுடன் கூடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான். இஸ்திகாஃப் இருக்கும்போது நம்ம பள்ளிவாசலில் எந்த பள்ளிவாசலில் வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம மனைவியருடன் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீங்க. இவ்வாறு கட்டுப்பாடுடன் தங்களை வந்து பயபக்தியுடையவங்களாக ஆக்குவதற்கே அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை வந்து தெளிவாக்குறான் அப்படின்னு அல் பஹ்ரால சொல்லி காட்டுறான். இன்னும் வந்து இந்த நோன்பு வைக்கிறது வந்து எப்படி நம்ம அந்த பிறையை வந்து கண்டறிகிறது அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரமலான் நோன்பு பற்றி குறிப்பீடுகளில் ரமலான் பிறையை வந்து நீங்கள் காணாத வரைக்கும் நோன்பு நோக்காதீங்க, மறுபிறையை வந்து காணாத வரைக்கும் நோன்பை விடாதீங்க. உங்களுக்கு மேகம் மூட்டம் தென்பட்டுருச்சு அப்படின்னா 30 நாளாக அதை கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் உமர் அலி அவங்க கூறியிருக்காங்க. புகாரில் 1906 வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம வந்து சஹர் உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த உணவில் வந்து பரக்கத்து இருக்குது. இதை பற்றியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹர் உணவு பரக்கத்தில் நிறைந்ததாகும். அதை நீங்கள் வந்து விட்டு விட வேணாம். 1 மிடரு தண்ணியாவது குடித்து சஹர் செஞ்சுக்கோங்க. அதாவது 1 மிடர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, 1 வாயளவு தண்ணி குடித்தாவது அந்த பரக்கத்தை வந்து நிறைவு செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. 1 மிடரு தண்ணி இல்லை அது வந்து ஒரு வாயளவு வந்து திரவ பொருளை சாப்பிட்டாது சஹர் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சஹர் செய்பவர்கள் மீது அருள் புரிகிறான். வானவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறாங்களா அந்த சஹர் உணவு சாப்பிட்றவங்களுக்கு. இந்த ஹதீஸ் வந்து நூலில் வந்து அந்த ஹதீஸ் ஆதாரம் வந்து அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக எனது அடியார்கள் வந்து எனது நேசத்திற்குரியவங்க, நோன்பு திறப்பதை வந்து அவசரப்படுத்துபவர்களாவாங்கன்னு அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமீதியில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இந்த நோன்பு வைக்கும்போது நம்ம கெட்ட பேச்சுக்களை விட்டு தடுக்கணும், கெட்ட எண்ணங்களை விட்டு நம்ம வந்து தடுத்து இருக்கணும். இதை பற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நோன்பை தவிர ஆதமுடைய மகன் ஒவ்வொரு செயலுக்கும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டும் உரியது, அதற்கு
உங்களுக்கு நானே நற்பலன் அளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். நோன்பு வந்து நம்ம பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமும் ஆகும். எனவே உங்களில் வந்து ஒருவர் நோன்பு நோற்றா அவங்க வந்து கெட்ட பேச்சுக்களையும் பேச வேணாம். கெட்ட பேச்சுகளாக இருக்கட்டும், இல்லை கெட்ட செயல்களாக இருக்கட்டும், இல்லை கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டாம். கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் வந்து இப்போ நோன்பாளியை பார்த்து அவங்க வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லை சண்டையிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த நோன்பாளி என்ன சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ அழகான வார்த்தை, நான் வந்து நோன்பாளி அப்படின்னு சொல்லிடுங்க, அழகான வார்த்தையை கொண்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முகமதின் உயிர் வந்து யார் கையில் இருக்கோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளி வாயிலிருந்து வாடடிக்கும் இல்லையா, அந்த வாடை வந்து அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடை விடக்கும் விருப்பமானதாகுமா. நோன்பாளிக்கு அல்லாஹ் தாலா இப்படி வந்து சொல்லி காட்டுறான். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில் 1904 வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து இப்போ ரமலான் மாதத்தில் வந்து நம்ம வந்து தெரியாமல் நோன்பு வச்சுருக்கோம். அப்போ நோன்பு வைக்கும்போது நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, அதை வந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த நோன்பை வந்து முழுமைப்படுத்தட்டும் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய ஹதீஸ், ஒருவர் வந்து மறதியாக உண்ணவோ பருகவோ செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தனது நோன்பை வந்து முழுமைப்படுத்தட்டும், ஏன்னா வந்து அவர் அல்லாஹ் உண்ணவும் பருகவும் வச்சா அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில் 1933 வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா நற்கூலி, நம்ம வந்து நற்கூலி, அந்த நோன்பை வந்து நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் வந்து மன்னிக்கப்படுமா. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில் 37வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாரேனும் ஒருவர் வந்து ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் அந்த நோன்பாளி பெற்ற அதே அளவு நன்மை பெறுவாங்களாம். இந்த ஹதீஸ் ஆதாரம் வந்து திர்மிதிலையும் இப்னு மஜா, இப்னு ஹிப்பான், அஹமதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து தர்மம் வழங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு வந்து நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம தர்மம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளால் தர்மம் செய்ய முடியல அப்படின்னா நல்ல பேச்சுக்களை கொண்டு தர்மம் செய்யணும். மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சந்திக்கும் வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் அதிகமாக வந்து தர்மத்தை வாரி வழங்கியிருக்காங்க. குரானை வந்து அதிகமாக வந்து ஓதி வருபவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து சந்திக்கும் போது மலைக்காற்றை விட அதிகமாக வந்து தர்மத்தை வந்து வாரி வழங்குபவர்களாக இருந்திருக்காங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில் 1902 வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து இந்த மாதத்தில் இறுதி 10 நாட்களில் வந்து ஒற்றைப்படையில் வந்து 1000 மாதங்களை விட ஒற்றைப்படையில் வந்து லைலத்துல் கதிர் இரவை வந்து தேடிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில் 2017வது ஹதீஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் வந்து இந்த மற்ற மாதங்களை வணங்குறோம் இல்லையா, வணங்குறதை விட இந்த லைலத்துல் கதிர் என்னும் இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவில் வந்து வணக்க வழிபாடுகள் புரிவது நீண்ட கால நன்மைகளை தரும். இந்த இரவில் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கு. இந்த இரவில் இதை பற்றியும் அல்லாஹ் வந்து அல் கத்ரி அப்படின்ற அத்தியாயமே இறக்கியிருக்கான். 97வது அத்தியாயம் அதில் வந்து சொல்லி காட்டுறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் வல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن மின் குல்லி ரப்பிஹிம் அமர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇ ஃபஜ்ர். நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியம் மிக்க லைலத்துல் கதிர் இரவில் இறக்கணும். மேலும் கண்ணியம் மிக்க இரவு என்பது உமக்கு அறிவித்தெரியது. கண்ணியம் மிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் ஆன்மாக்களும் ஜிப்ரீலும் தன் இறைவனிடம் கட்டளையின்படி நடைபெற வேண்டியதை வந்து சகல காரியங்களுடன் இறங்கிறாங்க. அந்த நிலவி இருக்கும் அது விடியற்காலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சாந்தி வந்து விடியற்காலை வரைக்கும் நிலவி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. இன்னும் இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் அதிகமாகவே வந்து சொல்லிட்டு போகலாம். இன்னும் வந்து நம்ம செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா கேட்கணும். நம்ம செய்த நன்மையை இன்னும் அதிகப்படுத்தணும். நம்ம ரம்லான் மாதத்தில் செய்த அமல்களை வந்து நம்ம தொடர்ந்து எப்போவுமே செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம செய்த பாவத்திற்கும் மீளுபவர்களாக இருப்போம். தர்மம் வழங்குபவர்களாக இருப்போம். இத்துடன் என்னுடைய உரைவை வந்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.